எத்தனை தான் அடி மேலே அடி விழுந்தாலும் ரோகிணி நல்லவளையே ஆகவே மாட்டாள்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோகிணி இருந்துக்கிட்டு எல்லாத்துக்குமே எப்போவுமே துரோகம் செஞ்சுக்கிட்டே தான் உட்காந்துருக்குறான். எல்லாருமே ரோகிணியை மன்னிச்சு விட அவன் ஒவ்வொரு தப்பாக செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்குறான். இதில் வேற விஜயா டாக்டர் பட்டம் வாங்கணுன்ட்டு நல்ல விளாட்டு நடிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு அந்நிய நடம் மாடுற சுருதி இருந்துக்கிட்டு ரொம்பவே ஓட்டிகிட்ருக்க. என்னடா அத்தை நல்லா திடீர்னு நல்லா இருக்காங்க, திடீர்னு அந்நியனாக மாறுறாங்க, என்னன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மீனாகிட்டையும் முத்துக்கிட்டையும் சொல்லிகிட்ருக்குறா. மீனா இருந்துட்டு இது எப்படியாச்சும் என்னென்னு கண்டுபிடிக்கணும். மீனாவும் பிளான் பண்ணுறாங்க. அம்மா இதுக்கு திடீர்னு இப்படிலாம் மாறுறதுக்கு சான்ஸே இல்லை, எதுக்காக மாறுறாங்க. ஆனால் அம்மாவை பின்னாடி பார்வதி ஆண்டி வீடியோ மேன் கேமராவை தூக்கிட்டு அலையிற மாதிரியே செல்லும் கையுமாவே அலைஞ்சிட்ருக்காங்க. இது என்னென்னு கண்டுபிடிக்கணும். இவ்வளோ நாளாக உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு வரவே மாட்டாங்க, இப்போ திடீர்னு வரேன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஃபங்க்ஷன்லேயும் நல்லாவே கலந்து நல்லா எல்லாத்துக்குமே இதாக இருக்காங்க. அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்காங்க. மீனா இது என்னன்னு தெரியல, இது எப்போ என்னென்ன வெடிக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் தாங்க நானும் அதிர்ச்சியோடு நிற்கிறேன். என்னென்னு தெரியல, கிறிஸ்டியோட்ட நல்லா பழகுறாங்க, என்கிட்ட நல்லா பழகினாங்க, திடீர்னு மாறினாங்க. இப்போ எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்போ சீதாவுக்கெல்லாம் நலங்கு வைக்க எல்லாமே பண்ணுறது. என் ஃப்ரெண்டோடலாம் நல்லாவே பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னே தெரியலை, ஆனால் எதுக்கு வீடியோ எடுக்கிறாங்க, இவங்க ஏதோ பெரிய பிளான் பண்ணுறாங்க, அது என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு மீனாலும் முத்துவும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அருண் வேறு முத்து வந்ததில் காண்டாகிட்டே இருக்கிறான். முத்துவை எப்படியாச்சும் அவங்க குடும்பத்துலேருந்து பிரிக்கணும்னு பிளானில் சுற்றிட்டுருக்கிற அருணுக்கு முத்து வீட்டுக்கு வந்தது ரொம்பவே பிடிக்கலை. அதில் வேறு மீனாவோட அம்மா இருந்துக்கிட்டு நீ தான் என்னோட மூத்த பையன் வேறு சொன்னோன்னே ரொம்பவே அருணுக்கும் திகுன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாச்சும் இந்த குடும்பத்துலேருந்து பிரிக்கணும்னு சீதா வேறு முத்துக்கிட்ட நல்லா சிரித்து பேசுகிறது பிடிக்காமல் அவளையும் வர சொல்லி திட்டிகிட்ருக்குறான். அதையும் மீனா பார்த்துட்றா. என்னன்னு தெரியல, இவன் நம்ம வீட்டுக்காரர் கூட சீதாவை பேசுறத பிடிக்கலையாட்டிருக்குது, இப்படியெல்லாம் திட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொன்னால் முத்து ரொம்பவே கோவப்படுவான். இது எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை தீர்த்து மீனா இருந்துக்கிட்டு எப்படி இருந்தாலும் இங்கே இருந்தால் ஏதாச்சும் இவர் பண்ணுறதுக்கும் அவருக்கு என் வீட்டுக்காரருக்கும் கோவம் வந்துடும், எப்படியாச்சும் அவரை கிளம்ப சொல்லலாம் அப்படின்ட்டு போய் பேச போகிறப்ப மீனா நீ என்ன நினைக்கிறதுன்னு என்ன தெரியுது, நான் இவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது உனக்காக தான் மீனா, நான் கண்டிப்பாக எங்கே இருந்தால் ஏதாச்சும் பிரச்சனையாயிரும், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நானும் கிறிஷு கிளம்புறேன். கிறிஷு வேறு ஐஸ்கிரீம் கேட்டால், அதனால் நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அப்படி நான் வீட்டுக்கு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் எனக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு கிறிஷுன்னு சொன்னோடனே கிறிஷு சரி பார்க்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு முத்துவும் கிறிஷு கிளம்பிடுறாங்க. கிளம்பி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்ப கிறிஷு வந்துட்டு அங்கிள் நீங்களும் வாங்கி சாப்பிட்லாமல ஏன் அப்படின்னு, எனக்கு சேராதடா எனக்கு சளி பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு அந்த காலத்து ஐஸ்கிரீம் இந்த ஐஸ் தான் பிடிக்கும், அந்த ஐஸ்கிரீம்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி முத்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரோகிணியோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துட்டு ரோகிணிக்கு வீடியோ கால் பண்ணி இந்த விஷயத்தையெல்லாம் நான் முத்துக்கிட்ட சொல்லிடுவேன், நீ எனக்கு பணம் தான்னு சொல்லிட்டு வீடியோ காலில் மிரட்டிகிட்ருக்குறான். அதை ரோகிணி ரொம்பவே வேணாம் இப்படியெல்லாம் பண்ண நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லைடா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு என்ன பண்ணுவேன் எதுவுமே தெரியாது, நீ கடைசிக்கு இந்த 3 லட்சத்தை பணத்தை கொடுத்தீங்கன்னு நினச்சிக்கி நான் எதுவுமே சொல்லாமல் இருப்பேன், இல்லாட்டி நான் இப்போவே போய் சொல்லிவிட்டு வீடியோ காலில் நீ பேசுகிறது நான் சொல்கிறேன்னு சொன்னது, நீ வேணான்னு சொன்னது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், நீ நாளைக்கு பணத்தை கொடுக்குறீங்கன்னா அந்த ரெக்கார்டையும் அவனுக்கு அனுப்பிச்சிடுவேன், நீ பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு ஃபோனை வச்சிட்றான். ரோகிணி வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலாமல் பணத்துக்கு எவ்வளோ பணத்துக்கு எங்கே போகிறதுன்னு சொல்லி மனோஜ் கல்லாப்பெட்டியிலேருந்து கையை வச்சு 3 லட்சத்தையும் அபேஸ் பண்ணிடுறான். இப்போ 2 லட்சத்தை அவனுக்கு கொடுத்துட்டு 1 லட்சத்தை க்ரஷை வேறு ஸ்கூலில் சேர்த்து அவன் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு மனோஜுக்கு தெரியாமல் கேமராவையெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பணத்தை திருடிடுறான். இந்த பணத்தை திருடிட்டு யார் பேரை பழி போடுறான்னு தெரியல. ரோகிணி இந்த பணத்தை எடுத்துகிட்டு இப்போ புதுசாக வந்த ராணி ராஜா மேலே இந்த பழியை போடுவான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.